வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய ஒரு முக்கியமான ரயில் நிலையம் அப்படின்னு பார்த்தோம்னா காரைக்குடி. இந்த செட்டிநாடு பகுதிக்கு அதிகப்படியான ரயில்கள் இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறது இருந்தது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மைசூரில் இருந்து சிறப்பு ரயில் அப்படிங்கிறது இயக்கப்பட்டது. அதே மாதிரி ஹூப்ளியிலிருந்து இயக்கப்பட்டது. ஆனால் இப்போது தொடர்ச்சியாக 2 மாதங்களுக்கு பெங்களூர் வழியாக மைசூரில் இருந்து சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது. தெற்கு ரயில்வேவின் சார்பாக கிடையாது, தென்மேற்கு ரயில்வேவின் சார்பாக இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த ரயில் எப்போது இயக்கப்பட இருக்கிறது, என்னைக்கு வரைக்கும் இயக்கப்பட இருக்கிறது, எந்தெந்த ரூட்டில் இயக்கப்பட இருக்கிறது அப்படிங்கிற டீட்டெயிலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ட்ரெயின் நம்பர் 06243 அப்படிங்கிற நம்பரில் மைசூரிலிருந்து காரைக்குடி வரைக்கும் இது வாரம் 2 முறை, முன்னாடியெல்லாம் ஒரு தடவை தான் இயக்குவாங்க, இப்போ வாரம் 2 முறை இந்த ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது. செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய வாரங்களில் வாரம் 2 முறை வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் இந்த ரயிலானது இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் நைட்டு 9:20 மணிக்கு மைசூரிலிருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது பெங்களூரில் இருந்து சேலம் வழியாக திருச்சி வந்து திருச்சியிலிருந்து புதுக்கோட்டை வழியாக காரைக்குடி வரைக்கும் இயக்கப்பட இருக்கிறது. நைட்டு 9:20க்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் காலையில் 11 மணிக்கு காரைக்குடியை சென்றடையும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. இதிலையும் 4 அன்ரிசர்வ்டு பெட்டிகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கிறது. அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் ட்ரெயின் நம்பர் 06244 அப்படிங்கிற நம்பரில் செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதியில் இருந்து நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த ரயில் நிரந்தரமாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இப்போதைக்கு நவம்பர் மாதம் வரைக்கும் இந்த ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த ரயில் இயங்கும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஈவினிங் 6:45 மணிக்கு காரைக்குடியிலிருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது அங்கிருந்து திருச்சி, கரூர், சேலம் வழியாக பெங்களூர் போய் பெங்களூரிலிருந்து மைசூருக்கு மறுநாள் காலையில் 7:45 மணிக்கு சென்று சேரும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. முன்னாடியெல்லாம் காரைக்குடிக்கு இயக்கப்படக்கூடிய சிறப்பு ரயில்கள் ஏதாவது ஒரு வாரம் மட்டும் இயக்கப்படும். அது கூட போன வருஷம்லாம் சொல்ல முடியாது, இந்த வருடத்திலிருந்து தான் காரைக்குடிக்கு சிறப்பு ரயில்கள் அப்படிங்கிறது இயக்கப்பட இருக்கிறது. இயக்கி கொண்டும் இருக்கிறார்கள். கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு டங்க்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காரைக்குடிக்கு மிக அதிக ரயில்கள் இயக்குவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த சிறப்பு ரயில் அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையிலேயே மகிழ்ச்சியான விஷயம். காரைக்குடி மைசூர் ரயில் வாரம், அதுவும் 2 முறை இயங்கக்கூடிய ரயில் நிச்சயமாக மக்களுக்கு பயனுள்ள ரயிலாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.